ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது? நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி, ஹை வின்னிங் சான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நமக்கு தெரிகிறது வந்து என்னென்னா, நான் வாங்கின ஸ்டாக் வாங்கின உடனே மேலே ரைஸ் ஆகணும். ஸோ அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்டாக் வந்து நல்ல பையிங் ப்ரெஷரில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த பையிங் ப்ரெஷரில் இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சில மெத்தட், வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ சில மெத்தட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இந்த வேலை அதனுடைய ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வால்யூம்னா என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இது வந்து நமக்கு தெரியணும். வால்யூம் அப்படின்னா எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இத்தனை பேர் பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சது வால்யூம். இதே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை இவ்வளோ பேர் வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணல. பை பண்ணவங்க செல் பண்ணலை, ஸ்டில் ஹோல்டிங்கில் இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்ட்ராடேல ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க, செல் பண்ணுறீங்க, தட் இஸ் அந்த ட்ரேடு முடிஞ்சது. ஓகே, இது வந்து வால்யூமில் வந்துடும். ஆனால் பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க, அதை வந்து செல் பண்ணாமல் ஹோல்ட் பண்ண மறுநாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓப்பன் இன்ட்ரெஸ்டில் வரும். இது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸும் ரைஸ் ஆகணும், வால்யூம் ரைஸ் ஆகணும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகணும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். இதே நீங்கள் ஓஐ அனாலிசிஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸில் ஒரு ஸ்டாக்குடைய ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ரைஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து லாங் பில்டப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இதே போல் ஒரு ஸ்டாக் நல்லா ரைஸ் ஆகுது, அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையுது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்கினவங்க அவங்கள டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக வந்து ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 10,000 மெம்பர்ஸ் வாங்கியிருக்காங்க, வாங்கி ஹோல்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் வந்து 10,000 மெம்பர்ஸ் வந்து 5,000 மெம்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? பை ஆர் செல் ஹோல்ட் பண்ணவங்க அவங்க ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த ட்ரெண்ட் ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ்ஸு குறைவு. அப்போ இதுக்கு ஷார்ட் கவரிங்னு அர்த்தம், ஆர் ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவோம். ஓகே ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வால்யூமும் ஒரு ஸ்டாக்குடைய ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. ஓகே, இன்ட்ராடேல நம்ம பை பண்ணணும் அப்படின்னா லாங் பில்டப் அண்ட் ஷார்ட் பில்டப் வந்து ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டெப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நிஃப்டியை வந்து நம்ம பார்க்கணும். நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கா? ஓகே, நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் புல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்க போதுன்னு அர்த்தம். ஸோ லாங் பில்டப் ஆன ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கணும். எஸ்டர்டே லாங் பில்டப் ஆன ஷேர்ஸ் இதெல்லாம் இருக்குது, அது அப்படின்னு பார்க்கணும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன பார்க்கணும்? மார்னிங் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் இல்லையா லாங் பில்டப் ஆன ஸ்டாக்ஸு. ஸோ இந்த லாங் பில்டப் ஆன ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு டாப் கெய்னரில் வந்திருக்கு, அந்த ஸ்டாக்கை சூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு வைங்களேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன? கூகுளில் லாங் பில்டப் ஸ்டாக்ஸ்ன்னு போடுங்க, மணி கண்ட்ரோல் கிளிக் பண்ணுங்கள். மணி கண்ட்ரோலில் லிஸ்ட் ஆஃப் லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்துட்டு இந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து மறுநாள் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்கள், ஆர் 15 minutes மினிமம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் டாப் கெய்னர் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. ஸோ இது 3மே ஒரே கோர் ரிலேட்டடாக வரும்போது அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் மெயின் பண்ணுறது. மார்னிங் வந்து ஓப்பன் ஆன ஒரு ஃபஸ்ட்டு 1/2 hourல டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறத விட ஃபஸ்ட்டு ஓவரால் நிஃப்டி, செகண்ட் வந்து லாங் பில்டப் ஆன ஸ்டாக்ஸ் எஸ்டர்டே அண்ட் டுடே டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ், இதை பார்க்கும்போது இதனுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வேலை வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம்.
ஒரு எக்ஸாம்பிள்ஸுக்கு நான் சொல்கிறேன், இதை செக் பண்ணி பாருங்கள்.